Hi all. இந்த வீடியோ வந்து ஒரு 3 months பேக் எடுத்தது. இது பார்க்கும்போது எனக்கு சிப்பு சிப்பா வருது. இதில் நான் ஓரளவுக்காச்சும் ஒல்லியாக இருந்திருக்கேன். ஆனால் இப்போது ரொம்பவே அதிகமாக வெயிட் போட்டோம் போல் தெரியுது. ஸோ ஓகே, பேக் டு நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனிவே இது வந்து ஒரு ஃபுல் ரெசிபி வீடியோ தான். இந்த வீடியோவை எப்பயோ நான் எடிட் பண்ணி வச்சிட்டேன். பட் ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் கொஞ்ச நாள் சோம்பேறித்தனத்தில் இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஹெக்டிக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இப்படியே தள்ளி ஃபைனலி இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போன்னு இல்லை, எப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு ஏதாச்சும் முடிவு பண்ணி எந்த ரூம்ல போனாலும் சரி, என் பைரவி அங்கதான் வந்து வேணுக்குனே கத்துவா. அவ தெரிஞ்சு செய்யறாளா இல்ல தெரியாம செய்யறாளான்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்க வீட்டுல இருக்கிறதோ 2 ரூம் தான். அதுலதான் ஏதாச்சும் ஒரு ரூம்ல நான் போய் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். எங்க வீடு என்ன கர்நாடகா காத்தா அரண்மனையா, இந்த ரூம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரூம்ல பயோ ஏமாத்திட்டு ஒளிஞ்சிட்டு போய் ரெக்கார்ட் பண்ண. சோ எங்க இருந்தாலும் நான் அவ கூட சேர்ந்துதான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். சோ கேக்குற நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ பேக் டு த vlog. அன்னைக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சிருக்கேன் அப்படின்னா, கீரை கடையல் பாவக்காய் ஃப்ரை தான் செஞ்சிருந்திருக்கேன். ஸோ கீரை கடையல் எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்த்துடலாம். கீரை கடையல் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான். அதில் ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, கீரையை நல்லா கிளீன் பண்ணி சாப் பண்ணி எடுக்கணும். இன்னொரு ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, அதை கடைஞ்சு எடுக்கணும். மற்றபடி ரொம்ப சிம்பிள் தான். கீரையை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போதான் அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்து கிளியர் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த வேலை எப்பயுமே எங்கள் அம்மா தலையில தான் கட்டுவேன். அதுக்கப்புறமாயிட்டு வந்து பச்சை மிளகாய் 3 எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 15 to 20 பல்லு பூண்டு. பூண்டு ரொம்ப முக்கியம், அப்பதான் வந்து இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். புளி வந்து வீடியோல காட்டியிருக்க மாதிரி எடுத்துக்கணும். லெமன் சைஸ் அளவுக்கு இருந்தா போதும். இது எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு ஃபுல் கிண்ணம் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 4 விசில் விட்டு எடுத்தாலே போதும். கீரை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து ஒரு பானை வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து கொஞ்சம் கல்லா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அது கடையல் பானை அப்படின்னு தான் நான் சொல்லி பழகிருக்கேன். அதுல வந்து ஃபுல்லும் ஊத்திட்டு தண்ணி தனியா கீரை தனியா ஊத்திட்டு நல்லா கடைஞ்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் கடையிறேன். ஸோ வந்து எனக்கு கை செம்ம வலி, அதனால அதை எங்க அக்கா கிட்ட தள்ளி விட்டேன். நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறம் கீரை தண்ணியை வந்து கீழே ஊத்திடக்கூடாது. அதையும் 2த்தையும் வந்து கடைஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு கடாயில எண்ணெய் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 4-5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கணும். 3 வரமிளகாய் அதையும் நான் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரை வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து பெருங்காயம், இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கீரை கடையில் அதுல ஊத்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான கீரை கடையல் ரெடி. அடுத்தது வந்து பாவக்காய் ஃப்ரை தான். எங்க அம்மா வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்ணா எனக்கு ரொம்ப ஒரு கசப்பு தன்மை இருக்கிறதுனால சாப்பிட பிடிக்காது. இதுலயும் இப்ப நான் பண்றதுலயும் கசப்பு தன்மை இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாவக்காயை வந்து ரவுண்ட் நெருக்கிட்டு கடாயில எண்ணெய் பாவக்காய் இதை மட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறமாயிட்டு சேம் கடாயில எண்ணெய் கடுகு பாவக்காய் தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் அவ்வளவுதான். இதை மட்டும் மூடி போட்டு கொஞ்சமா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரையும் ரெடி. அப்புறம் மோரும் தாளிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தா இன்னும் ஐ ஸ்டில் ரிமெம்பர் டேஸ்ட் வாஸ் குட். எனிவே கீரை கடையில் அடிக்கடி செய்வோம். ஸோ அந்த டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பழசு எப்பயோ செஞ்சாலும் எனக்கு அதே டேஸ்ட் தான் அன்னைக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.